இன்னைக்கு உங்க தலைவர் புதுசா ஒரு விடயத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன விட? என்ன விடயா பாக்கலையா நீங்க? என்னத்தை விட? நல்ல விஷயம் தான். இதுக்கு முன்னாடி தலைவர் பிரபாகரன் அவர்களோட இருந்த கட்டுக்கதையெல்லாம் நிறைய அவுத்து விட்டுருக்காரு. பழைய கதை. ஆமா, இட்லிக்குள்ள கறி, அரிசி கப்பல், அது பல விடயங்கள் சொல்லி இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு புதுசா ஒண்ணு சொல்லி இருக்கிறாரு. ஐயோ, மறுபடியும் தேர்தலுக்கு தெருவில் விட்டாங்களா? அப்படியாங்க? எலெக்ஷன் டைம்லாம் சொல்ல மாட்டாருங்க. இல்லங்க, சொல்லி இருக்கிறாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவர் பிரபாகரன் அவர்கள் சாப்பிடும் போது மானு ஊருகா கொடுத்தாராம் சாப்பிட சொல்லி. போட ஜிம்முக்கு போ, பக்கத்துல போ, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடுற. என்னை எங்க தலைவர் முகமது சாப்பிடும் போது மான் ஊருகா சாப்பிடுங்க. நம்மள என்னை எங்க தலைவர் முகமது சாப்பிடும் போது மான் ஊருகா சாப்பிடுங்க. நம்மள நான் அப்பெல்லாம் கராத்தே தொடர்ச்சி பயிற்சி, அது ப்ரெஷர் ஏத்தம், அது இதுன்னு சொன்னா அது ஊருகா எனக்கு வேணாம். அவரு பக்கத்துல எங்க அண்ணன் போட்டுட்டு சாப்பிடவே பயப்படுறாப்புல. இப்ப சண்டைக்கு பயப்பட மாட்டாரான்னு போட்டோன்னு தன்மான இடம் கொடுக்கல. என்ன பெரிய வைங்க வைங்க, நான் சாப்பிடுறேன். பிள்ளைகள்லாம் என்ன கேக்குறாங்க, அண்ணே கேரளாவே கல் குடிச்சிட்டு வரான், புதுச்சேரிவே கல் குடிச்சிட்டு வரான், ஏனே இதை நம்ம ஊர்ல தடை பண்ணி வச்சிருக்காங்க, இதுக்கு நீ ஊர் வழி பண்ண மாட்டியாங்கிறான். அவங்க கிடக்குறான். ஒருத்தர் 15 வருஷமா ஒரு எலெக்ஷன்ல கூட ஜெயிக்காம இருக்காரு. அந்த ஃபெயிலியரோட பேரு எல்லாரும் நீங்க முருகன் கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க? நாங்க என்ன பண்ணுவோம் தெரியுமா? நல்ல கறி சாப்பிட்டுட்டு தான் போவோம். உண்மையிலேயே நான் கறி சாப்பிட்டு எல்லாம் கூடி உட்காந்து கறி சாப்பிட்டு அரோகரா போயிட்டு தான் போவோம். நான் தான் நேரடி பேரங்கிறதுனால எனக்கு தெரியும். எப்படின்னா, வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்டோம் நம்ம பாட்டனுக்கு, என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்காய் தின்ட்டு போறது, வாடா ஒன்னும் கோச்சுக்க மாட்டாப்லடா அப்படின்னு தான் நாங்க போவோம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை. நாங்க திரையில பஞ்சு டெல்லாக்கு பேசணும் பார்த்து கட்சி ஆரம்பிச்சு கூட்டம் கிடையாது. தரையில சண்டை போட்ட தலைவர் பிரபாகரனை பார்த்து கட்சி ஆரம்பிச்சு கூட்டம். எதுக்கு இவனை காரி துப்புறதுக்கா? ஹிந்தி பேசுற மாநிலங்கள் நீ வளர்ந்துட்டியா? அப்ப எதுக்கு இங்க தட்டிருக்கியா? 1.5 கோடி பேர் இங்க என் வீட்டுல இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா? எதுக்கு வேலை செஞ்சா? என்ன வளர்ந்துட்டேன்? காசு கொடுத்து பொருள் வாங்கியிருக்கேன், தேவையில்லாம என்ன வளர்ந்துட்டா? நீங்க வாங்க வட இந்தியா முழுக்க பாப்போம். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். AK-74 ஒரு ஆயுதம், அது ரஷ்யால இருந்து வந்திருக்கு. எங்களுக்கு அரிசி போலதான் தோட்டா இருக்கும். ஆனாலும் ஒரு நெஞ்சில பட்டுச்சுன்னா முதுகுக்கு பின்னாடி எதுவும் இருக்காது. ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. இந்த ஊருக்காரன் பூரா அவங்கள கோயில வச்சு கும்பிடுவான் சாமி. தண்ணி அடிக்க போகும்போது சரியா தெரியும், வீடு எங்க இருக்குன்னு தெரியும், எந்த தெருவழிய போறோம்னு தெரியும், கடை தெரியும், அடிச்சுட்டு திருப்பி போறதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன கவலைப்படுற? நான் இருக்கேன் தம்பி, நான் இருக்கேன். நின்னு அடிப்பேன். என்னை இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருக்கும். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கினா தூக்கி என்னோட சண்டை போடுவான். முரட்டாளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன் நினைச்சு எல்லாம் கைதிட்டு சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன். நாடு நல்லா இருக்கணுமா? என்னைய தேடு. நீ என்னடா சொல்றது சொல்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. கோழைகளோட யுத்தம் செய்யறது எங்க குல வழக்கம் இல்ல. வீரனுக்கு வீரன் அந்த மாதிரி வீரங்க நாங்க. தம்பி, வாய் மூடு. 4 முறை பொது தேர்தலில் தோற்று, பல முறை இடைத்தேர்தலில் தோற்று, 2 முறை ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தோற்று, 5வது முறையும் நம் கட்சி வெல்லாது. அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கல்லுங்க கல்கோரி வேலைக்கு போயிடலாம். தம்பி, என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள், ஏற்க மாட்டார்கள். ஏன்? நீ ஒரு டுபாக்கூரு. ஏங்க, என்ன இந்த அடி அடிச்சுட்டு ஒண்ணுமே கண்டுக்காம போறீங்க? ஏதாவது ஒரு ஆஃபுக்கு அது காசு கொடுத்துட்டு போங்க. இருங்கடா, இன்ஸ்பெக்டர் திருவிழா முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வராரு.
தம்பி, பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான். போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன்தான் என்னையை தேடுவான். சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் அப்பா சொல்லுகிறேன். உங்கள் அப்பா. அப்பனா நீயா எனக்கு அப்பே? ஒரு 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கள்ள குடிச்சா தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிருந்தேன். இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? எனக்கு எதிரி எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்த்து சண்டை செய்கிற பரம்பரை வீரர்கள். நீ பூச்சாண்டியா? சுத்தி கருவக்காடு உன்னைய கழுத்தெடுத்து போட்டா கூட ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்க. ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல, இனி நோ பேச் ஒன்லி வீச். இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு. திரும்ப வர நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? எங்க வீட்டு காக்க சைவ உணவு சாப்பிடாது. சோறு எல்லாம் சத்து சாப்பிடாது. முட்டை தான் வைக்கணும். இலைக்கு வா. காக்காக்கு வச்சிருந்த சோத்த நீ எடுத்து தின்னுட்டியாம்ல, சொல்லுது. ஆமா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு எந்திரிச்சு. பஞ்சாப்ல எனக்கு எவ்வளவு உறவினர்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 80 வயசு பெரியவங்க கூட என்னை வந்து சீமான் நான் தான் கூப்பிடுவாங்க. நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னையாவே அண்ணன் சொன்னது? மூஞ்சி முகரை. கேரளாவில் கல், புதுச்சேரியில் கல், ஆந்திராவிலே கல், கர்நாடகாவிலே எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன? தெரியல. மருத்துவம் எல்லோருக்கும் தேவை. பொண்டாட்டி எனக்கு சண்டை போச்சு, அதுக்கு ஒரு மரத்தை கொடு. பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி அது வேற வாயி. மதுவிலே பீரோ, பிராண்டிய, விஸ்கியோ, ரம்மோ, ஜின்னோ, ஒயினோ எந்த கருமத்தை குடித்தாலும் போதும் என்று சொல்ல மாட்டான். தன் நிலை மறந்து மயங்கி விழுகிற வரை குடிப்பான். இது நார வாயிங்கிற மாதிரி எல்லாரும் சக்கரை தண்ணியில தான் சேனத்தை வைப்பாங்க. எனக்கு என் தாத்தா வந்து சாராய தண்ணியில் தூக்கிட்டான். அன்னைக்கு ஏற்பட்ட பழக்கம். அது எப்படிடா உன்னால மட்டும் இப்படி எல்லாம் பேச முடியுது? ஐயா நானா பேசுறேன்? ஏதோ அதான் வருது, அங்கங்க அள்ளி போட்டு போய்கிட்டு இருக்கியா? பல பேரும் சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா ஆடுமாடு மேய்ச்சிருக்காருடா, நபிகள் நாயகம் சொல்லலாம் வலைக்கு சொல்ல ஆடுமாடு மேய்ச்சிருக்காங்கடா, இயேசு மேய்ச்சிருக்காங்கடா. என்னடா உனக்கு இவ்வளவமா இருக்கு? ஆடு மாடு மேய்ப்பது அவமானம் இல்லடா, அது வருமானமடா, வெகுமானமடா. என்னென்ன சொல்றான் பாருங்க. ஊர் ஊரா இவ்வளவு சாராயம் வச்சிருக்கான்ல, ஏன் கல்விக்கு நீ அனுமதிக்கல? இந்த கேள்வி எல்லாம் கேட்காத. வேண்டாம், இந்த கடை எங்க இருக்குன்னு கேளு. ஒரே ஒரு கடை 9 நம்பர் கடை இருக்கு. உன்னை வேணா கூட்டி போறேன். ஆப்பு சாப்பிடுறியா புளி சாப்பிடுறியா? நான்லாம் எங்க ஊர்ல சிமிலி விளக்குல மண்ணெண்ண விளக்குல படிச்சவங்க. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும். அந்த காசு எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. அதான் வெளியே தான் மாமா இருக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா, கம்பு வேணுமா, திணை வேணுமா, சாமை வேணுமா, அரிசி செவ்வரிசி வேணுமா, இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? உலக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். அப்புறம் ஏன் கேக்குறீங்க? கேரளாவில் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே. போல நான் கேட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். பாரதேசி யோசனை பண்ண வானே, அங்க வானே, அந்த டாஸ்மார்க் வானே, 10 ரூபா கூட வச்சு விக்கிறானே. எல்லாம் கிடைக்கும். பன்னிக்கறி, ஆட்டுக்கறி, நாட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, எல்லா கறியும் கொடுப்பேன். 10 கிலோ கறி வேணும் பாய். அந்த கீரை வல்லார போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். ஒரு நாய் ஒருத்தன் செவரேறி குதிக்கிறான். அந்த நாய் பார்த்துருக்குது, பார்த்தே இருக்குது. அவனும் இதை பார்த்தே இருக்கான், அப்படியே பார்த்தே இருக்குது. அவனும் பார்த்தே இருக்கான், 2 பேரும் பார்த்துருக்கான். மெதுவா பையில இருந்து ஒரு ரொட்டி துண்டை போட்டான். டக்குன்னு ரொட்டியை பிடிக்கல, எவ்வி டாக்குன்னு அவன் காயை பிடிச்சு கடிச்சிருச்சு. கதறான், ஏன் நாய இவ்வளவு நேரம் நல்லா தான் பார்த்துருந்தா? மறுபடியும் என்ன பிரச்சனை? பொய் சொல்றான். ஆமக்கறி சாப்பிட்டான். நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன்.
முத நாள் எனக்கு ஆமைக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா மூடிட்டு நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை, நீ குடிச்சியா இல்லையாங்கிறத உங்க அப்பா கவலைப்படுவார். தமிழக வெற்றி கழகம் ஏன் நீங்க உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. யாரோ கேள்வி கேட்டா சொல்லு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிட்டேன் நானு. தம்பி ஐடி கார்டு எங்க? டேய் இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா, எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டுக்கிட்டு நீ? சாமி வேற கூட்டு போங்கடா.